வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். நன்றி மறப்பது நன்றல்ல, இல்லைங்களா? அப்படி நன்றி மறந்தா என்ன ஆகும்? இந்த கதையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க கதை கேட்கலாம். அது ஒரு அடர்ந்த மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் ஒரு அழகான மான் ஒன்று வாழ்ந்து வந்ததாம். அந்த மானோட உடல் 5 வண்ணங்களை கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கொம்புகள் மாணிக்கம் போல பலபலன்னு ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த மானுக்கு ஒரு காகம் நண்பனாக இருந்தது. அந்த மலையடிவாரத்தில் பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த ஆற்றில் ஒரு மனிதன் அடித்து வரப்பட்டான். உயிர் பிழைக்க போராடிய அவன், யாராவது என்னை காப்பாற்றுங்களே அப்படின்னு குரல் கொடுக்கிறான். அவன் நிலையை கண்ட மான் அவன் மேல் இரக்கம் கொண்டு ஆற்றில் நீந்தி அவனை கரை சேர்க்குது, அவனை காப்பாற்றிடுது. நன்றியோடு அந்த மனிதன் அந்த மானிடம், நீ என் உயிரையே காப்பாற்றி விட்டாய், அதற்கு பதிலாக நான் உனக்கு என்ன செய்யணும், நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த மான் சொன்னதான், நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாம், ஆனால் நான் இந்த பகுதியில் வாழறதா யார்கிட்டையும் சொல்லிடாத. ஏன்னா என்னுடைய உடல் 5 வண்ணங்களை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கொம்பும் பளபளப்பாக இருக்குது. இந்த தோலுக்காகவும் கொம்புக்காகவும் என்னை வேட்டையாட நினைப்பாங்க. அதனால் நான் இந்த பகுதியில் இருக்கிறத யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. நீ எனக்கு இதை செஞ்சால் போதும் அப்படின்னு அந்த மான் சொல்லிச்சான். அந்த மனிதனும், அப்படியே நடந்துக்கிறேன், நான் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பலவாறாக வாக்குறுதிகள் தரான். தந்துட்டு அவன் தன்னோட ஊருக்கு போயிடுறான். சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் அரசி தன்னுடைய கனவில் அவள் 5 வண்ணங்கள் கொண்ட ஒரு மானை பார்த்ததாகவும், அந்த மான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி கொண்டு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட வந்து சொல்கிறா. அரசரும் அதை ஊரில் அறிவிக்க சொல்கிறாரு. அதாவது இந்த 5 வண்ணம் கொண்ட மானை கண்டுபிடித்து தரவங்களுக்கு இந்த ஒரு ஊர் பரிசளிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப ஆசையோடு அந்த மான் எந்த பகுதியில் இருக்குன்னு தேடுறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த காட்டில் அந்த மானால் தப்பித்த அந்த மனிதன் அரசனை பார்க்க வரான். அரசனிடம், அந்த மானை வண்ணங்கள் கொண்ட அந்த மானை நான் காட்டுறேன், என்னோட சில வேட்டைக்காரங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். அரசரும் வேட்டைக்காரர்களை அவனோட அனுப்புனதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மிகுந்த ஆவலில், நானும் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லி கிளம்பி வரான். இப்போ வேட்டைக்காரர்கள், அரசன், அந்த மனிதன் எல்லாருமே மான் இருந்த அந்த மலைப்பகுதியை போய் சேர்றாங்க. அவங்க எல்லாம் வரதை பார்த்த காகம் பறந்து போய் மானிடம் சொல்லுது, உன்னை கொல்ல போகிறாங்க, அதுக்காக அரசனும் வேட்டைக்காரர்களும் இந்த பகுதியை சுற்றி வளைச்சிட்டாங்க, நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு காகம் சொன்னதான். மானுக்கு ஒரே பயம், கவலை, தன்னோட உயிர் எங்கே போக போகுது, தன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டதான். அப்போது அரசன் அந்த பகுதிக்கு வரான். வந்த உடனே இந்த மான் தானே முன் வந்து அரசனை நோக்கி போகுதான். அது மட்டும் இல்லாமல் அரசனிடம், அரசே, நான் இந்த பகுதியில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் இங்கே இருக்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குதான். அப்போ அந்த அரசன் சொல்கிறான், அது பாரு, அங்கே வேட்டைக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு மனிதன் நின்றுட்டுருக்கானே, அவன்தான் இந்த பகுதியில் நீ இருக்கிறதா சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மான் சொல்லுது, அன்னைக்கு நடந்தது, அதாவது ஆற்றில் அவன் அடித்து வந்ததையும் அவனுடைய உயிரை தான் காப்பாற்றியதும், ஆனால் அதுக்கு பதிலாக இந்த இடத்த பற்றி சொல்லாதேன்னு தான் கேட்டுக்கொண்டும் அவன் அதை மீறி தன்னை காட்டி கொடுத்ததா சொல்லி அழுதான். அரசனுக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதோட இரக்க குணத்தை நினச்சி, நீ விலங்கே கிடையாது, மனிதன் என்னைக்கு நன்றியை மறக்கிறானோ அவன் அன்றே விலங்காக மாறுகிறான், அந்த மனிதன்தான் விலங்கு, இனிமேல் யாருமே மான்களை வேட்டையாடக்கூடாதுன்னு என்னுடைய நாட்டில் நான் ஒரு அறிக்கையை கொடுக்க போகிறேன், அதனால் நீ கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இந்த பகுதியில் வாழலாம், உன்னை யாருமே பிடிக்க மாட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த நன்றியை மறந்த மனிதனை அந்த இடத்துலையே வெட்டிடுறான். அவனும் இறந்து போயிடுறான். மான்கள் அன்றையிலேருந்து தான் தைரியமாக வாழ ஆரம்பித்ததுங்களாம். ஏன்னா அதை கொன்னா கண்டிப்பாக அரசன் தண்டனை தருவான்ற பயத்தில் மக்கள் மான் வேட்டையாடுறதையே விட்டுட்டாங்களாம். செய்த நன்றியை மறக்கிறவன் மனிதனே இல்லைங்க. நம்ம இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாமா? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.